மனுஷன் சொன்னாலே இந்த சரீரத்தை நம்ம பார்க்குறத காட்டிலும் அது மனிதனுடைய மனநிலை, மனிதனுடைய மனது, அதுக்கு பிப்ளிக்கில் பார்த்திங்கன்னா ஆத்துமா, ஆவின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல ஆத்துமான்னு சொல்லப்பட்டிருக்கிறோம், சில இடத்துல உள்ளான மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். சிலவங்க அதை எப்படி எடுப்பாங்கன்னா உயிர், ஜீவன் அப்படிலாம் வெவ்வேறு சித்தாந்தங்களை அப்படி எடுத்துப்பாங்க. ஆனால் மொத்தத்தில் புரிஞ்சுக்கணுன்னா உள்ளான மனிதன் இல்லைன்னா ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இன்னும் எளிதாக புரியணுன்னா மனது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு மனிதனுடைய அந்த மனது, அதாவது உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கை. வெளியில் அவனுக்கு எவ்வளோதான் வசதி வாய்ப்புகள், அவன் எதிர்பார்த்த நிறைய காரியங்கள் அவனுக்கு அது நடந்தாலும், எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் அவனுக்கு கைகூடி வந்தாலும், அவனுடைய மனது ஒரு வெறுமையாகவோ அல்லனா அவனது மனது எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அவன் இருக்கிறான். ஒருவேளை அவன் பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவனுடைய மனது செழிப்பில்லாத நிலையில் இருந்தால், இல்லைன்னா தரித்திர நிலையில் இருந்தால் அவன் தரித்திரவான் தான்.